வேலைக்கு போகும்போது ஆ அதான் எடுத்தது 18 ரூபா கொடுத்தாப்புல. ஏதோ வேலைக்கு போகும்போது ஆமாம். வேலை நீங்கள் உடைக்கிற வேலை தான் போனீங்களா? படிச்சிருக்கீங்களா நீங்கள்? படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க? படிப்பு இல்லை. படிப்பு இல்லை. வந்து இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் இருந்தீங்க நீங்கள்? அங்கே இருந்தது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு. 25 வருஷமாக மெட்ராஸில் இருந்துருக்கீங்க. அப்புறம் எப்படி இங்கே கரூர் வந்தீங்க? இந்த ஊருக்கு எப்படி இங்கே வந்தீங்க? இந்த ஊருக்கு இப்போ இங்கே கொண்டாட்டிக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அது வேண்டாம். உங்கள் தொழிலை பற்றி மட்டும் சொல்லுங்கள். தொழிலை பற்றி மட்டும் சொல்லுங்கள். என்னை அங்கே விட்டுட்டு சாமான் அள்ளிட்டு இங்கே ஓடியான்ட்டா. எந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க? மெட்ராஸில் இருந்து எந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க? கரூருக்கு வந்துட்டாங்க. சரிங்க ஐயா. சரி, ரைட்டு. இப்போ இங்கே வந்து எத்தனை வருஷமா நீங்கள் இந்த வேலைக்கு போனீங்க? இங்கே வந்து இப்போ என்ன 9 மாதம் தான் வேலைக்கு போக முடியல. இப்போ சிரமம் எதனால இங்கே அவங்களால வேலைக்கு போக முடியல? வயசாகி போச்சு. வயசாயிடுச்சு. ஏன் இல்லை நின்று உடச்சோம்னா கால் ரெண்டும் வலி எடுக்கும். சரி, உங்களுக்கு அந்த 1000 ரூபா வந்து முதியோர் பணம் உங்களுக்கு நீங்கள் எழுதி போட்டிங்களா? அதெல்லாம் போடலையா? நீங்கள் உங்களுக்கு வயசு என்னங்க ஆகுது? போடவே இல்லை ஐயா. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 78. அப்போ 60 வயசுக்கு மேலே நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து முதியோர் பணம் 1000 ரூபா உங்களுக்கு பணம் எழுதி போட்டிருந்தா உங்களுக்கு வந்திருக்குமில்ல? போடலையா? எங்கிட்ட போடவே இல்லையா? 74 வயசு உங்களுக்கு. 1000 ரூபா நீங்கள் பணம் வாங்கலை. முதியோர் பணம் நீங்கள் வாங்கலையா? என்னமோ வாங்கலைன்னா நீங்கள் நாளைக்கு ரேஷன் கார்டு கொண்டு வாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி விட்றேன். நான் உங்களுக்கு ரேஷன் கார்டு கொண்டாந்து தர்றீங்களா? உங்களுக்கு நான் 74 வயசு. உங்கள் குழந்தைகள்லாம் எத்தனை? உங்களுக்கு பையன் பொண்ணு எல்லாம் 6 என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி விட்றேன். நான் முதலமைச்சர் சிஸ்டத்தில் ரேஷன் கார்டு இருக்குது. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருக்குங்களா? இருக்குது. 74 வயசு வரைக்கும் ஏன் 14 வயசு வரைக்கும் ஏன் நீங்கள் வந்து அந்த 1000 ரூபா 1200 ரூபா முதியோர் பணத்தை வாங்காம விட்டீங்க? 78 வயசு. சரி, உங்களுக்கு நாளைக்கு கொண்டு வந்து தரீங்களா? இந்த கரூர் கண்ணன் சேனலில் நீங்கள் கொண்டாந்து கொடுங்க. நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் நமக்கு முதலமைச்சர்கிட்ட நம்ம எல்லாமே மனு கொடுப்போம். உடனே உங்களுக்கு கொடுத்துருவாரு. 14 வருஷம் போயிடுச்சு உங்களுக்கு எதுவுமே. நீங்கள் இப்போ உங்களுக்கு குழந்தைகள்லாம் 3 குழந்தை எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களா? எல்லாம் ஒன்று